என்னக்கோ 2 பேரும் எங்கே கிளம்பிட்டிய? நாங்கள் கிளம்புனது இருக்கட்டும், நீ ஏன் இதில் உட்காந்துருக்க? இந்தெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தானா கால் வலி தாங்கலை, அதான் இதில் வந்து உட்காந்துட்டேன். இதில் வந்து உட்காந்துருக்கிய? இது உனக்கு தெரிஞ்சவே வீடா? என்னது தெரிஞ்சவே வீடுன்னா தான் இதில் உட்காரணும், இல்லைன்னா உட்காரக்கூடாதோ? நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே ஏட்டிக்கு போட்டியாவே பேசிக்கிட்டு. ஏன் வாய், நான் அப்படி தான் பேசுவேன், உனக்கு என்ன? நீ இப்படி பேசுறதுக்காகவே எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நல்லா செமத்தியாக வாங்க போகிற. நான் செமத்தியாக வாங்கினாலும் உனக்கு ஒன்றாவது தருவேன்னு நீ கனவுல கூட நினச்சிடாத. எனக்கு ஒன்றும் வேண்டாமா, அவளுக்கு நீயே வச்சுக்க. 2 பேரும் கொஞ்சம் ஏட்டிக்கு பொடியே பேசுறத நீ பாடுங்க. ஏக்கோ நீங்களாவது சொல்லுங்க, இப்போ எங்கே கிளம்பிட்டிய? எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். உங்கள் அக்கா வீட்டுக்கு இப்போ எதுக்குக்கா போறிய? தீபாவளி சீட்டு ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதுக்கு தான். அவிய 2 திட்டையும் பைசா இருக்கான்னு தான் கேட்க போகிறோம். அதுக்கு தான் இன்னும் 4 கிடக்குதுலாக்கா, எதுக்கு இப்போமே கேட்கணும்? இப்போமே வச்சு பைசாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் தீபாவளிக்கு முந்தி முழுசும் சேர்க்க முடியும். நீங்கள் சொல்லதான் சரிதான். அதுக்கு நீங்கள் என்னையும் கூப்பிட்டுருந்துருக்கலாம்ல. உன்னையை கூப்பிட்டுருந்தா உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனால் உங்கள் அத்தை தான் அங்கே இருந்தவ, அந்த ஆளை திரும்பி வந்துட்டோம். அங்கே எங்கள் அத்தை என்ன பண்ணிகிட்டு இருந்தவ? உமாவிய காயெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தவ. இன்றைக்கும் காயை தான் வெட்டுதவளாங்கும். என்ன மூஞ்சி தொங்கி போய் கிடக்குது, காய் தின்னு தின்னு நாக்கு செத்து போய் கிடக்குது. அப்படியே அதை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வா. என்ன ஒரு சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் பேசுகிற வேலையை என்கிட்ட வச்சுக்கிடாத. நீங்களே சொல்லுங்கக்கா, நான் சொன்னதில் என்ன தப்பு? சரி விடுங்க, 2 பேர்த்து மேலேயும் தப்பு இல்லை. அதை பிடிக்க விட முடியும், இவ மேலே தான் தப்பு. 2 பேரும் சண்டை போடாமல் வாரியல்னா வாருங்க, அப்படி இல்லைன்னா இதுவே சண்டை போட்டுட்டு கிடங்க. நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேம்மா. ஏக்கோ நில்லுங்க, நானும் வரேன். இப்படியே கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டு கிடப்பா, அதுக்கு பிறகு கை வலிக்கு கால் வலிக்கும்பா. 2 பேரும் நில்லுங்க, நானும் வரேன். ஏ சின்ன பொண்ணு, நான் கோபப்பட மாட்டேன், நில்லு. சரி சரி வா. சாரி சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சிரு, நான் தேவையில்லாமல் கோபப்பட்டேன். சரி சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அக்கா அங்கே வர போயிட்டவ, நம்மளும் போவோம். இப்போ தான் கை கால் வலிக்காமல் உடம்பு கொஞ்சம் ஆற்றலாக இருக்குது. எல்லோரும் வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? அப்படி ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகலைக்கா, இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முந்தி தான் வந்தோம். 1/2 மணி நேரம் கூட ஆயிட்டாங்கோ? வந்தோடனே நீ ஒரேட்டு கூப்பிட்டுருக்கலாம்ல. நாங்கள் கூப்பிடாமல் இருப்போமா, வந்தோடனே கூப்பிடுதாங்க்கா செஞ்சோம். வீட்டுக்குள்ளே பாத்திரம் உருட்ட சத்தம் கிடச்சி, நீங்கள் பாத்திரம் கழுவிய அப்படின்ட்டு நாங்கள் இதில் வந்து உட்காந்துக்கிட்டோம். அது இருக்கட்டும், இவன் ஏன் மண்ணில் புரண்டுக்கிட்டு கிடக்கா? நேச்சத்து வச்சுருந்தாலும் கோயிலில் போய் செய்யணும், அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி தெருவில் புரண்டுக்கிட்டு கிடக்கா? அவளுக்கு கை காலெலாம் வலிக்குதான், அதான் பரலுக்கா. கை கால் வலிய அளவுக்கு அப்படி என்னத்தை தான் வெட்டி முறிஞ்சு வேலையை பார்த்துட்டு வந்தாடா? ஏன் நீங்கள் மட்டும் தான் வேலையை பார்ப்பீங்களோ? நான்லாம் பார்க்க மாட்டேனோ? வாயை மூடிக்கிட்டு ஒழுங்க கிடந்தது, நல்லா வாட்டமாக கால் மட்டும் தான் கிடக்க. அப்புறம் தீபாவளி சீட்டுக்கு யார் யாரெல்லாம் எவ்வளோ காசு தந்துருக்கா? நேற்றுக்கு சாயங்காலம் தான் சின்ன பொண்ணு 200 ரூபா தந்துருக்காக்கா, மற்றபடி யாரும் தரல. என்ன சின்ன பொண்ணு நீ வெறும் 200 ரூபாயை கொடுத்துருக்க? உன் மாமியார் தான் சமையல் கட்டில் எல்லா டப்பாயிலையும் காசாக வச்சுருப்பாங்களே, அவ்வளோத்தையும் எடுத்தால் தான் 1000 ரூபா தேரும்ல. 1000 ரூபா கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு கிச்சனில் உள்ள டப்பாயில் உள்ள காசெல்லாம் எடுத்துன்னு வச்சுடுங்க. 1000 என்ன 1000, 2000க்கு மேலேயே கிடைக்கும். அப்போ எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. நான் மட்டும் அப்படி எடுத்தேன்னு வச்சுடுங்க, எங்கள் அப்பன் குதலுக்குள்ளே இல்லைங்க கதையா எங்கள் அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நானே எங்கள் அத்தைக்கு தெரியாமல் அந்த 200 ரூபாயை ஆட்டையை போட்டு வந்திருக்கேன். ஏ உமா, இந்த சீட்டு போடுறதுக்கு ஐடியா நீ தானே கொடுத்த? நீ உங்கள் அத்தைகிட்ட கேட்டு பைசா வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ஆமாம், நான் கேட்டவுடனே எங்கள் அத்தை என் கையில் எடுத்து தந்துடுவ பாருங்க. அப்புறம் உங்கள் 2 பேத்துக்கு என்னாச்சு? நீங்கள் எதுக்கு பைசா வைக்கல? இன்றைக்கி தான் என் தம்பிக்கு சம்பளம் கிடைக்கக்கா, நான் நாளைக்கு கண்டிப்பாக 500 ரூபா கொடுத்துருவேன். எங்கள் அத்தை அவசரமாக வேணும்னு ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு அவக்கா. அவைய தந்த உடனே நான் மொத்தமாகவே சீட்டுக்கு எடுத்து வச்சிடுவேன்.
எல்லாத்தையும் கேள்வி கேட்கல. நீங்கள் எவ்வளோ ரூபா வச்சிருக்கிய? சத்தம் மட்டும் கேட்குது, வாயை தான் அசைஞ்ச மாதிரில. கீழே கிடந்துக்கிட்டு வாயை அசைச்சிக்கிட்டே கிடக்காக்கோ. அப்புறம் இந்த வருஷம் தீபாவளிக்கும் எல்லாருமா சேர்ந்து பண்டம் செஞ்சிருமா? ஐ பண்டம், தீபாவளி பண்டம். இப்போ கை கால் வலியெல்லாம் எந்தால போச்சு? பண்டன்னு சொன்ன போதும் இவ கை கால் வலியெல்லாம் பறந்து போயிருமே. சும்மா இப்படி கையை காலை ஆட்டுக்கிறதுக்கு ஒரு பாட்டு போட்டாது ஆடணும். பார்த்து நாங்கள் ரசிக்கையாக செய்வோம். முறுக்கு முறுக்கு முறுக்கு, அச்சி முறுக்கு அடிச்சு நொறுக்கு. என்ன பாட்டு இது? இந்த பாட்டை எந்த படத்துலையும் கேட்டதுலையே. ஒருவேளை புது படத்தில் உள்ள பாட்டோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. இவா முறுக்க நினச்சி லூசுத்தனமாக பாட்டு பிடிச்சி ஆடிக்கிட்டு கிடக்கா. யாரடி லூஸு? நீ தான் லூஸு. இப்படி லூஸு நீ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. இப்போ எதுக்கு உமா கோவப்பட்டு இருக்க? சத்தம் காட்டாமல் இதில் உட்காரு. எனக்கு தெரியும்க்கா, எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவே. அடைச்சி நான் மதிக்கிறதுக்குள்ள அவளுக்கு அந்த பக்கம் போய் உட்காந்துரு. அதை இதுக்கு கோவத்தில் சொல்றிய? கொஞ்சம் அமைதியாக சொல்லலாம்ல. இப்போ சொல்லுங்க, என்னென்ன பண்ண செய்யலாம், என்ன பண்ணுறலாம் செய்யலான்னு நான் சொல்கிறேன்க்கோ. பள்ளியிடத்தில் படிக்கிற பிள்ளை மாதிரியே கையை தூக்கிட்டு கைக்குள்ளே போடு. இதுக்கு எவ்வளோ ரூபாக்கா தரணும்? பண்டெல்லாம் செஞ்ச பிறகு ஆகிற செலவெல்லாம் கணக்கு போடணும். அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ ரூபான்னு பங்கு போடணும். அதுக்கு முந்திலாம் எவ்வளோ ரூபா வரும்னு சொல்ல முடியாது மல்லிகா. இதை பற்றி எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்புறமா முடிவை சொல்கிறேன்க்கா. சரி, உங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு அப்புறமாவே சொல்லு. என்னைக்குக்கா பண்டம் செய்யணும்? வழக்கம் போல் தீபாவளிக்கு முந்தின நாள் தான் செய்யணும். முந்தின நாளாக பண்டம் செய்வியா? அன்னைக்குன்னா என்னால் வர முடியாதுக்கா. ஊருக்கு எங்கேயும் போறிய மல்லிகா? ஆமாக்கா, எங்கள் மாமா ஊருக்கு போகிறோம். அப்போ சேரீ எடுக்க வர முடியும் மல்லிகா? அதுக்கும் என்னால் வர முடியாது. நீங்கள் எடுப்பீல, அதே மாதிரி எனக்கும் பார்த்து எடுத்துருங்க. அப்போ வழக்கம் போல் நம்ம 4 பேருமே பண்டம் செய்வோம். ஒருவேளை எங்கள் மாமா ஊருக்கு போகலன்னா நான் கண்டிப்பாக வருவேன்க்கா. சரி, அப்போ நீ உங்கள் அம்மா கிட்டே கேட்டுட்டு சொல்லு மல்லிகா. நெவரிசீலா, சீட்டு பைசாவை பத்திரமா வச்சுக்க. அதையும் உங்கள் அத்தை கேட்டாவுன்னு அவகிட்ட தூக்கி கொடுத்து விடாத. அதை பிடிக்கா, சீட்டு பைசாவை எங்கள் அத்தைகிட்ட கொடுப்பேன். வேறு எப்படி கையால் தான் கொடுப்பிய. இப்போ பார்த்து கால் மட்டில் இல்லாமல் போயிட்டேன். அப்படி மட்டும் இருந்துருந்தான்னு வச்சுக்க, நான் மிதிக்கிற மிதியில் உங்கள் அம்மா வீட்டில் போய் விழுந்திருப்பேன். எதுவும் காமெடி சொன்னால் சிரிக்கிறது கிடையாது. அதை விட்டு அடிக்கேன் மிதிக்கேன்னு வந்துடுவாங்க. என்னது மூஞ்சி கொஞ்சம் சைடு வாங்கின மாதிரி இருக்குது? பின்னாடி மாடு வருதானே பார்த்தேன். நாய் இருக்கிற இடத்துக்கெல்லாம் மாடு வராது. அவிய பெருமை நாயின்னு சொல்கிறாவ. இப்போ எதுக்கு சைடு வாங்குது? நாயின்னு சொன்னியலா, பின்னாடி நிற்குதானு பார்த்தேன். எனக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. எல்லாரும் போயிட்டாங்க, அப்புறம் பார்க்கலாம். ஏக்கா, என்ன நீ சமையல்லாம் செய்யலையா? சமையல்லாம் அப்பமே செஞ்சாச்சு. வீட்டில் ஏற்கனவே நிறைய துணி அழுக்காக கிடக்குது. அதெல்லாம் துவைக்கணும். அந்த வேலையெல்லாம் நான் தானே செய்யணும். அதான் செய்ய போகிறேன். எனக்கோ உங்கள் அக்கா வந்தவுடனே கிளம்பிட்டாவ. சரி எழும்புங்க, நம்மளும் போவோம்.